தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய மதிய வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இது 357வது பதிவு. இந்த பதிவு மிக தாமதமாக போடுகிறேன். முதலிலே அதற்கு மன்னிப்பு கோருகிறேன். கலைஞருக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒன்று எது என்றால் அது சோம்பேறித்தனம். நேற்று என்னவோ தெரியவில்லை, பதிவுகளை போட வேண்டும் என்கிற முயற்சி எண்ணத்திலேயே தோன்றவில்லை. காலையில் அமைச்சர் பிரானை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தாமோன் பர்சனார் அவர்களை அதில் ஈடுபட்டிருந்தேன். மாலை வந்ததற்கு பிறகு மாலை பதிவு செய்து வைத்திருந்தால் தான் காலையில் போட முடியும். அந்த பதிவை செய்ய இயலவில்லை. என்னவோ ஒரு சோம்பல்தனம் என்னை ஆட்கொண்டது. அந்த சோம்பலின் காரணமாக இந்த பதிவு தாமதமாக வருவதற்கு முதலிலே கலைஞரிடமும் உங்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு சோம்பல் என்பது இருக்கவே கூடாது. நினைத்து பார்க்கிற பொழுது கலைஞரை படியேற்றுகிற நாம், கலைஞரை பற்றி பேசுகிற நாம், கலைஞரோடு உறவு கொண்டிருந்த நாம் கலைஞரை போல இருக்க வேண்டும், அவர் சொன்னதை நேரடியாக நாம் முயற்சிக்க வேண்டும் என்கிற பொழுது இந்த சோம்பல்தனம் தடங்களாக இருந்தது. எனக்கே கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. இருந்தாலும் மன்னிப்பு கோரிவிட்டு இந்த பதிவை தொடர்கிறேன். இளங்கோவடிகள் பற்றி 1971ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் நாள் இளங்கோ விழாவில் சிறப்புரையாற்றியதே முதல் பகுதியை நேற்றைய பதிவிலே பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி. ஏனென்றால் இளங்கோவடிகளை பற்றி, சிலப்பதிகாரத்தை பற்றி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சொன்னாம்பாள் நினைவு சொற்பொழிகள் என்கிற தலைப்பிலே வந்த திரிகுட சுந்தரம் எழுதியிருந்த அந்த புத்தகத்தை விமர்சிப்பது போலவும் அதற்கு மறுப்புரையாக மாப்போசி அவர் எழுதிய புத்தகத்தினை பற்றி பேசுவதாக கலைஞர் பேசிய பதிவு. அது முதல் பாகம் முந்தானத்தில் இருந்த 356 இருந்து இன்றைக்கு 357 பதிலே அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அது மாத்திரமன்று, மாதவிக்கு அவளுடைய அரங்கேற்றம் முடிந்த பிறகு தலைக்கோல் போன்ற பல பரிசுகள் எல்லாம் அளிக்கப்பட்டு இறுதியாக 1008 கழிஞ்சி பொன் அளிக்கப்படுகின்ற நேரத்தில் இளங்கோவடிகளுடைய வரிகளை எடுத்து சொல்லி, இதைவிட இழிவான ஒன்று தமிழகத்தில் இருக்க முடியாது என்ற அவர் ஆற்றியவரையும் இந்த புத்தகத்திலே அச்சிடப்பட்டிருக்கிறது. விதிமுறை கொள்கையின் 1000 கொழிஞ்சு ஒரு முறையாக பெற்றனள் இது இளங்கோவடிகள் எழுதியது. இதற்கு திரிகூடு சந்திரமும் தருகிற விளக்கம், நாடக கணியர் 1008 கழிஞ்சு பொன்னை ஒரு நாளைக்கு பரிசமாக பெறுதல் வழக்கு. இதனினும் இழிவான செயல் வேறு உண்டோ? அரசன் கலைகளை வளர்க்கும் முறை இதுதானோ? மாதவியினுடைய ஆடலும் பாடலும் இத்தனைய பொருள் பெறத்தக்கது என்று கூறாமல் அவளுடைய அழகான உடல் இத்தனை பொன்விலை பெறத்தக்கது என்று கூறுவது அரசியல் தரமாமா என்று கேட்கிறார். நான் படித்த தமிழில் இவ்வளவு பதவுரை பொழிப்புரை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. விதிமுறை கொள்கையில் 1008 கழிஞ்சு ஒரு முறையாக பெற்றனள். நடனமாடோருக்கு 1008 கழிஞ்சு பொன் தருவது விதிமுறையாக இருக்கலாம். அது ஒரு முறையாக பெற்றாள் என்று இருக்கலாம். ஆனால் அவள் உடலுக்காக அரசன் கொடுத்தான் என்று சோழ மன்னனையும் இழிவுபடுத்தி, மாதவியையும் இழிவுபடுத்தி, அவர்கள் இருவரையும் இழிவுபடுத்தியதால் இளங்கோவடிகளையும் இழிவுபடுத்தி திரிகூட சுந்தரம் சொல்லியிருக்கிறார். அவர் தம் கருத்தை சொல்ல உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் இளங்கோவடிகளை, கண்ணகியை, கோவலனை, மாதவியை, மொத்தமாக சிலப்பதிகாரத்தை பொன்னே போல் போற்றி இதுவென்றோ தமிழர்களுக்கு மிச்சமாக இருக்கின்ற ஒரே வரலாறு, இதுவென்றோ சேர நாட்டை, சோழ நாட்டை, பாண்டி நாட்டை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரே ஓவியம் என்று பாதுகாத்து வைத்திருக்கின்ற இந்த கருவூலத்தை அழித்து விட்டால் பிறகு தமிழ் மொழியின் வரலாற்றை அறிஞர் என்ன இருக்கிறது என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்திட வேண்டும். அந்த மனக்கவலை அகற்றுகின்ற நூல் தான் இந்த சிறிய நூல். ஒருவேளை சிலம்பு செல்வர்கள் சொன்னாம்பாள் நினைவு சொற்பொழிவுகளை கேட்டுவிட்டோ அல்லது படித்துவிட்டோ கூட இந்த நூலை எழுதியிருக்கலாம். ஏனென்றால் சில இடங்களில் இதுபோல் கருத்துக்களை சொல்பவர்களை நான் அவர் மறைமுகமாக தாக்கியிருக்கும் வரிகளையும் இந்த புத்தகத்திலே பார்த்தேன். கோவலன் குற்றவாளியா என்று கேட்டு அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய பண்பிலே, கலை உணர்விலே, கட்டிக்காத நாகரிகத்திலே, அவன் கற்ற மொழியியல், அவன் உணர்ந்த இலக்கியத்தில் எவ்வளவு சிறப்புகள் உண்டோ அவ்வளவு சிறப்புகளையும் அள்ளி தெளித்திருக்கின்ற அந்த அரிய நூலை என்று வெளியிட்டிருக்கின்றார் மாப்போசி. திரு ஏபி நாகராஜன் இளங்கோவடிகளுடைய பிறந்த நாள் தெரியவில்லை, மறைந்த நாளும் தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். இளங்கோவடிகளுடைய பிறந்த காலம், அவர் சிலப்பதிகாரத்தை எழுதி முடித்த காலம் என்றுமே மறையாதவர்களுக்கு மறைந்த நாள் ஏது? மறைந்தவர்களுக்கு மறையாத நாள் ஏது? ஆகவே ஒரு நாள் கண்டுபிடிக்கக்கூடிய நாள் அது பிறந்த நாள், இன்னொன்று கண்டுபிடிக்க முடியாத நாள், அதாவது அது மறைந்த நாள். சென்ற ஆண்டு இளங்கோவடிகளை விழாவிலே இந்த ஆண்டு இளங்கோவடிகள் சிலையை திறப்பதாக சொன்னீர்களே, அதை நினைவூற்றுகிறேன் என்று ஏபி நாகராஜன் அடக்க உடன்போடு சொன்னார். நண்பர் சஞ்சீவி அவர்களும் சிலை பற்றி குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் சொல்லுவேன், சிலை தயாராகி 7 நாட்கள் ஆகின்றன. நான் கூட பார்த்துவிட்டு வந்து 7 நாட்கள் ஆகின்றன. முன்பு மவுண்ட் ரோடு என்றும் இப்போது அண்ணா சாலை என்றும் அழைக்கப்படும் இடத்தில் தான் சிலை தயாராகி கொண்டிருக்கிறது. பாரதியார் சிலையை செய்தவர் தான் இந்த சிலையும் செய்கிறார். உலோகத்தாலேயே இதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன்.
விரைவில் சிலம்பு செல்வருக்கு சிலையை காட்ட இருக்கிறேன். அது ஆக சொன்னது எதையும் செய்யாமல் விடமாட்டான் இந்த கருணாநிதி என்பதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒரு மாதத்திற்குள் சிலையை திறந்து விடலாம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். அதை போலவே அழிந்துவிட்ட காவிரி பூமண்டலத்தில் சிலப்பதிகார கலைக்கூடம் ஒன்றுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அங்கே சிலப்பதிகார கதை முழுவதையும் சூரியலை சிற்பமாக செல்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு அதுவும் இந்த ஓராண்டு காலத்துக்குள் முடிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று 1971ஆம் ஆண்டு இளங்கோ விழாவிலே மே மாதம் 10ஆம் நாள் கலைஞர் உரை ஆற்றியதை 2 பாகமாக பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய சோம்பல் தரத்திற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாளை முதல் கண்டிப்பாக காலையிலேயே என்னுடைய பதிவு உங்களை வந்து அடையும் என்று சொல்லி கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.